அனைவருக்கும் வணக்கம். யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அறிவியல் தமிழ் ஆளுமைகள். தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகள் சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்த ஆளுமைகள் பற்றியும், மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த கூறுகளை தமிழ்படுத்திய ஆளுமைகள் பற்றியும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். இவருடைய காலம் 1860 1946 வரைக்கும். இவர் எளிய தமிழில் அறிவியலை எழுத்துலேயும் பேச்சிலையும் தமிழ் மக்களுக்கு புரிகிற வகையில் எடுத்துரைத்தார். அதனால் அவரை அறிவியல் தமிழின் பிதாமகன் அப்படின்னு போற்றுறாங்க. இந்தியாவுடைய மூத்த பொது உடைமை இயக்க தலைவராக போற்றப்படுபவர். இவர் தன்னுடைய அறிவியல் சிந்தனைகளை குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு இந்த மாதிரி இதழ்களில் 1930களிலிருந்து தொடர்ந்து எழுதிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் கட்டுரைகளுக்காகவே தன்னுடைய 75வது வயது, அதாவது 1934 புது உலகம் அப்படின்ற பெயரில் மாதம் 2 முறை வெளிவரக்கூடிய ஒரு இதழை தொடங்கினார். அரசியல் களத்தில் இருந்து அவருடைய காலத்தில் உலக அறிவியல் முன்னேற்றங்களை எல்லாம் தொடர்ந்து தமிழ்படுத்தி தமிழ் மக்களுக்காக ஆக்கி தந்தவர் சிங்காரவேலர். பகுத்தறிவும் சுயமரியாதையும் அறிவியல் கல்வியால் கிட்டும் அப்படின்ற நம்பிக்கையோட தொடர்ந்து அறிவியல் விழிப்புணர்வை தமிழில் பரப்பும் பணிகளை இவர் ஈடுபட்டார். இப்போது இவருடைய சில படைப்புகளை பார்க்கலாம். நடத்தை என்ற நவீன ஆராய்ச்சி, மெய்ஞான முறையும் மூட நம்பிக்கையும், கல்மழை உண்டாகும் விதம், விஞ்ஞான முறையும் மூட நம்பிக்கையும், பிரபஞ்ச பிரச்சனைகள், தத்துவ விஞ்ஞான குறிப்புகள், தத்துவ விஞ்ஞான பொருளாதார குறிப்புகள் போன்றவை இவருடைய படைப்புகளாகும். அடுத்து கணித மேதை சீனிவாச ராமானுஜம். இவருடைய காலம் 1887 1920 வரைக்கும். இந்தியாவுடைய மிகச்சிறந்த கணிதவியலாளராக போற்றப்படக்கூடியவர் இவர் கணித பகுப்பாய்வு, எண் கோட்பாடு, எல்லையற்ற தொடர்கள் மற்றும் தொடர்ச்சியான பின்னங்கள் ஆகியவற்றில் கணிசமான பங்களிப்பை செய்திருக்கிறாரு. இவருடைய பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 22/12/1887 தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு அப்படின்ற ஊரில் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா சீனிவாசன், அம்மா கோமலம். இவர் பிறந்து 3 ஆண்டுகள் பேச்சுத்திறன் இல்லாமல் இருந்திருக்கிறாரு. ராமானுஜருடைய தந்தை, அவருடைய தாத்தா துணிக்கடையில் எழுத்தாளராக பணியாற்றியிருக்கிறாங்க. இவருடைய கல்வின்னு பார்த்தீங்கன்னா 1892ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில் படிப்பை தொடங்குறாரு. இவர் படிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள்லேயே இவருடைய குடும்பம் கும்பகோணத்திற்கு இடம்பெயருது. அப்புறம் தன்னுடைய படிப்பை கும்பகோணத்தில் தொடர்றாரு. 1897ஆம் ஆண்டு மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்று தொடக்க கல்வியை முடிக்கிறாரு. 1897 முறையாக கணிதம் படிக்க தொடங்குறாரு. அவருடைய 11வது வயதில் அவர் வீட்டில் குடியிருந்த மாணவர்கள்கிட்ட SS லோனி அவர்கள் எழுதிய கோணவியல் புத்தகத்தை வாங்கி படிக்கிறாரு. அந்த புத்தகத்தை 13வது வயதில் படித்து தேர்ச்சி அடைகிறாரு. அவரோட 16வது வயதில் A Synopsis of Elementary Result in Pure and Applied Mathematics அப்படின்ற புத்தகம் தான் அவருடைய வாழ்வில் இந்த கணிதம் மீதான ஈர்ப்புக்கான ஒரு ஆரம்பமாக இருந்துச்சு. அந்த புத்தகம் எளிமையாக 1000க்கும் மேற்பட்ட கணித முடிவுகளுடைய தொகுப்பாக இருந்துச்சு. இவர் சின்ன வயசுலேயே யாருடைய உதவியும் இல்லாமல் வியப்பூட்டக்கூடிய விதத்தில் கணிதத்தினுடைய மிக அடிப்படையான ஆழமான உண்மைகளை கண்டறிகிறாரு. 1914வது ஆண்டுக்கும் 18வது ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் 3000க்கும் அதிகமான புது கணித தேற்றங்களை கண்டுபிடிக்கிறாரு. எண்களுடைய பண்புகளை பற்றியும், எண்ணினுடைய கோட்பாடுகளை பற்றியும், செறிவெண் கோட்பாடுகள்லையும் இவர் கண்டுபிடிச்சு கூறிய ஆழ்ந்த உண்மைகள் இன்று அடிப்படை இயற்பியல் துறை முதல் மின்தொடர்பு பொறியியல் துறை வரை பல துறைகளில் உயர்மட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருது. கணித குறியீடுகளில் செயல்பட்ட கணிதவியலாளர்களை கணக்கியலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முழு கணித வரலாற்றிலையும் கணக்கியலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 3 பேர் தான். அதில் ஒருத்தர் ராமானுஜர். மற்ற 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டு ஆய்லர், இன்னொருத்தர் காரல் குஸ்டாவ் ஜாகோவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேர் தான். இவங்க 2 பேருமே கல்லூரி கல்வியை முடித்தவங்க. ஆனால் ராமானுஜர் கணிதத்தில் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றாரே தவிர மற்ற பாடங்களில் தோல்வியுற்று கல்லூரி கல்வியிலிருந்து நீக்கப்பட்டவர். இவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமான காரணத்தினால மறுபடியும் கும்பகோணத்துக்கு திரும்பி வராரு. தன்னுடைய நோட்டுகளை தன்னுடைய வகுப்பு தோழர்கிட்ட கொடுத்துட்டு, ஒருவேளை தான் இறந்துட்டேன்னா சிங்காரவேலு முதலியார் அல்லது எட்வர்ட் பி ரோஸ்
இல்லைனா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் கொடுத்துரும்படி அவர் அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாத்தையும் தன்னுடைய 3 நோட்டு புத்தகங்களில் எழுதி அதை கொடுக்குறாரு. இந்த நோட்டு புத்தகங்களில் இருந்த குறிப்புகள் 1985 2005 வரைக்கும் ப்ரூஸ் ஃப்ரண்ட் அப்படின்றவருடைய விரிவான குறிப்புகளோட 5 புத்தகங்களாக வெளிவந்திருக்கு. அதில் 3542 தேற்றங்கள் இருக்குது அப்படின்னும், ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட தேற்றங்கள் அவருடைய காலத்திற்கு முன்னால் கணித உலகிற்கு தெரியாத தேற்றங்கள் அப்படின்னும் சொல்கிறாரு. இந்த மாதிரி கணித உலகில் பெரும் சாதனைகளை நிகழ்த்தியவர் சீனிவாச ராமானுஜம். அடுத்து சர் சி.வி. ராமன். இவருடைய காலம் 1888 1970 வரைக்கும். இவர் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற விஞ்ஞானிகளில் ஒருத்தர். இவருடைய முழு பெயர் பார்த்திங்கன்னா சந்திரசேகர வெங்கடராமன். இவருடைய ஆராய்ச்சியை ராமன் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளியானது ஒளி புகக்கூடிய ஊடகத்தின் வாயிலாக செல்லும் பொழுது சிதறடிக்கப்பட்டு அதன் அலை நீளத்தில் மாறுதல் ஏற்படுகிறது. இதுவே ராமன் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒளிச்சிதறல்களுக்கு 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசினை இவர் வாங்குறாரு. முழுமையாக இந்தியாவிலேயே படித்து நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய அறிஞர் என்ற பெருமையும் சர் சி.வி. ராமனுக்கு தான் உண்டு. 1928 பிப்ரவரி 28 தான் இவர் இந்த ராமன் விளைவை கண்டுபிடிக்கிறாரு. அதை குறிப்பிடுற வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28 இந்தியாவில் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுது. 1917 கல்கத்தா பல்கலைக்கழகம் சி.வி. ராமன் அவர்களுக்கு இயற்பியலில் சார் தரக்நாத் பாலித் பேராசிரியர் அப்படின்ற பதவியை கொடுக்குது. அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்து அவர் ஆய்வில் ஈடுபடுறாரு. 1929 பிரிட்டிஷ் பேரரசால் இவருக்கு நைட் ஹீட் அப்படின்ற பட்டமும் இங்கிலாந்து அரசியரால் சர் பட்டமும் அளிக்கப்பட்டது. 1930 தன்னுடைய இயற்பியலுக்கான ஒளிச்சிதறல் ஆராய்ச்சிக்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1954 இந்திய அரசினுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை இவர் வாங்குறாரு. 1947 சுதந்திர இந்தியாவினுடைய புதிய அரசாங்கத்தில் முதல் தேசிய பேராசிரியராக நியமிக்கப்படுறாரு. 1948 இந்திய அறிவியல் கழகத்திலிருந்து ஓய்வு பெற்று ஓராண்டு கழித்து பெங்களூரில் ராமன் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு ஒன்றுத்தை அவரே நிறுவி அது தன்னுடைய இறப்பு வரை அதுலேயே அவர் வேலை செய்கிறாரு. சர் சி.வி. ராமன் அவர்கள் நவம்பர் 21 1970 அன்று இயற்கை எழுதினார். அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம். இவருடைய காலம் 1931 2015 வரைக்கும். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னு பரவலாக அறியப்படுற அவுல் பிளேர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் இவர் இந்தியாவினுடைய 11வது ஜனாதிபதியாக இருந்தவர். ஏறத்தாழ 40 பல்கலைக்கழகங்கள்லேருந்து இவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்திய அரசு இவருக்கு 1981 பத்மபூஷன் விருதினையும் 1930 பத்ம விபூஷன் விருதினையும் வழங்கி சிறப்பிச்சுது. 2008 இவருக்கு ஊவர் பதக்கம் வழங்கப்பட்டது. அப்துல் கலாம் என்ன பண்ணார், இவரை ஏன் நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய DRDOவில் 1965 ஒரு புதிய ஏவூர்தியை வடிவமைக்கிற திட்டத்தை தொடங்குறாரு. 1969 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்லக்கூடிய இஸ்ரோவில் முதல் செயற்கைக்கோளான SLV-3 என்பதனுடைய திட்ட இயக்குனராக இருந்திருக்கிறாரு. இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக ரோகிணி அப்படின்ற செயற்கைக்கோளை 1980 பூமிக்கு பக்கத்தில் இருந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்துச்சு. அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த வெங்கட்ராமனுடைய ஆலோசனைப்படி திட்டமிட்ட ஏவுகணைகளை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா செய்கிறதுக்கு பதிலாக ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகளை உருவாக்கக்கூடிய பணியிலையும் இவர் ஈடுபடுறாரு. அதற்கு தலைவராகவும் இவர் நியமிக்கப்படுறாரு. அக்னி, பிருத்வி உள்பட பல ஏவுகணை திட்டத்துக்கு உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அதே மாதிரி 1992 டிசம்பர் 99 வரைக்கும் பிரதமருடைய தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் இந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புன்னு சொல்லக்கூடிய DRDOனுடைய செயலாளராகவும் இவர் இருக்கிறாரு. இவர் இந்த சமயத்தில் நடந்த பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் இரா சிதம்பரத்தோடு சேர்ந்து தலைமை திட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றினார்.
இந்திய நாட்டினுடைய 11வது குடியரசுத் தலைவராக 25/7/2002 அன்னைக்கு பதவியேற்கிறாரு. இவர் மக்களின் ஜனாதிபதி அப்படின்னு அழைக்கப்பட்டார். 2007ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் குடியரசுத் தலைவராக பணியில் இருந்தார். இவருடைய படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா திரவ இயக்கவியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிகள், இது வந்து 1988ஆம் ஆண்டு வெளியானது. அடுத்தது 1999ஆம் ஆண்டு அக்னி சிறகுகள் அப்படின்ற நூலும், 1998ஆம் ஆண்டு இந்தியா 2020 புதிய 1000 ஆண்டு காலத்திற்காக ஒரு பார்வை அப்படின்ற நூலும் வெளியானது. வெளிச்ச தீப்பொறிகள் 2004ஆம் ஆண்டும், திட்டம் இந்தியா 2005ஆம் ஆண்டும் வெளியானது. எனது வானின் ஞானச்சுடர்கள் 2006ஆம் ஆண்டு வெளியானது. ஊக்கப்படுத்தும் யோசனைகள் 2007ஆம் ஆண்டு வெளியானது. இவ்வாறு பல நூல்களை எழுதி அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கும் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர். அடுத்து அறிவியல் தமிழின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மணவை முஸ்தபா. இவர் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகில் உள்ள பிலார் அப்படின்ற கிராமத்தில் 1935 பிறக்கிறாரு. இவர் அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், கணினி என 8 துறைகளை சார்ந்த 8 லட்சம் கலைச்சொற்களை கொண்ட அகராதிகளை உருவாக்கினார். அறிவியல் தமிழுக்காக ஒரு அறக்கட்டளையை தொடங்கினார். அறிவியல் தமிழ் கருத்தரங்க நடத்தினது இவர்தான். தென்மொழிகள் புத்தக ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனராக இருந்திருக்கிறாரு. புத்தக நண்பன் அப்படின்ற மாத இதழினுடைய ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு. யுனெஸ்கோ கூரியர் பன்னாட்டு மாத இதழினுடைய ஆசிரியராகவும், என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா தமிழ் பதிப்பினுடைய தலைமை பொறுப்பாசிரியராகவும் இவர் இருந்திருக்கிறார். 1985ஆம் ஆண்டு இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்குச்சு. இதே மாதிரி திருவிக்கா விருது, தமிழ் தூதுவர் விருது உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றிருக்கிறாரு. அறிவியல் தமிழ் சிற்பி அப்படின்ற பெருமைக்குரியவரும் வாழ்நாள் முழுவதும் தமிழ் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவருமான இந்த மணவை முஸ்தபா அவர்கள் 2017ஆம் ஆண்டு தனது 82வது வயதில் மறைந்தார். அடுத்து அறிவியல் தமிழின் அருங்காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசே குழந்தைசாமி. இவர் மனிதநேய மான் கவிஞர் அப்படின்னும், அறிவு உணர்வியல் அருள் கவிஞர் அப்படின்னும் மதுசா விமலானந்தம் அவர்களால் பாராட்டப்பட்டார். இவர் 14/7/1929 அன்று கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாங்கலாம்பாளையம் அப்படின்ற ஊரில் பிறக்கிறாரு. காரக்பூரில் இருக்கக்கூடிய இந்திய தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தில் முதுகலை பட்டம் வாங்குறாரு. ஜெர்மனியிலையும் அமெரிக்காவிலையும் தன்னுடைய உயர் படிப்பை தொடர்ந்தார். இலினாய்ஸு யூனிவர்சிட்டியில் நீரியலில் முனைவர் பட்டம் வாங்குறாரு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிறப்பு டாக்டர் பட்டமான டிலிட் பட்டமும் வாங்கியிருக்காரு. நீர்வளத்துறை சார்ந்த இவருடைய கண்டுபிடிப்புகள் மாதிரியம் அப்படின்ற பெயரில் வழங்கப்படுது. இன்றைக்கும் இந்தியாவில் பொறியியல் கல்லூரி, நீர்வளத்துறை நிறுவனங்களில் இவருடைய கண்டுபிடிப்பு குழந்தைசாமி மாதிரியம் அப்படின்னு மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுது. இவர் தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய தலைவராக, உலகத்தமிழ் ஆய்வுக் கழகத்தின் துணைத் தலைவராகவும், தமிழ் மொழி மற்றும் மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி பல்கலைக்கழக மானியக்குழு, அனைத்திந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம், அனைத்திந்திய தொழிற்பயிற்சி கல்விக் கழகம், இப்படி வாசே குழந்தைசாமி அவர்கள் தொடாத துறைகளே இல்லை எனும் அளவிற்கு பல துறைகளையும் தலைமையேற்று வழிநடத்தியவர். இதனால் இவரை துணைவேந்தர்களுக்கெல்லாம் துணைவேந்தர் அப்படின்னு பெரும் பேராசிரியர்கள் பாராட்டுவாங்க. இதே மாதிரி இவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எழுதின அறிவியல் தமிழ் அப்படின்ற நூலுக்கு 1987ஆம் ஆண்டு தமிழக அரசினுடைய விருது கிடைக்கிது. 1988 இவர் எழுதின வாழும் வள்ளுவ அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிது. 1992 இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருதும், 2002 பத்மபூஷன் விருதும் இவருக்கு வழங்கப்படுது. அடுத்து வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். இவர் 1952ஆம் ஆண்டு சிதம்பரத்தில் பிறக்கிறாரு. அமெரிக்கா வாழ் இந்தியரான இவர் இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆய்வுக் கழகத்தில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றியவர். உயிர்களின் மூலச் செயல்பாடுகள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை கண்டறிந்ததற்காக 2009ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. இவருடைய ஆய்வின் மூலமாக நமது உடல் இயக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மரபணுவில் ரைபோசோம்கள் எவ்வாறு புரதத்தை உற்பத்தி செய்யுது அப்படின்றதையும், உயிர்களுடைய மூலச் செயல்பாடுகள் எவ்வாறு இயங்குது அப்படின்றதையும் விளக்கி காட்டினார். இதுக்காக தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிது. 2010ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்குச்சு. அதே மாதிரி 2011ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு இவருக்கு சர் பட்டம் வழங்கி கௌரவிச்சுது. அடுத்து பாவே மாணிக்க நாயக்கர். இவர் அறிவியல் தமிழ் வளர்த்த முன்னோடியாக திகழ்பவர் பொறியாளரான பாவே மாணிக்க நாயக்கர்.
நுட்பச் சொல்லாக்கத்தில் அதிக அளவு ஈடுபாடு கொண்ட இவர் கணக்கியல், வேளாண்மை முதலான சொற்களை தனித்தமிழில் எழுதினவர். கால்குலோகிராஃப்னு சொல்லக்கூடிய இரும்பிட்ட கற்காரை பற்றிய கணக்குகளை எளிதாக்கி மேலை நாட்டவரும் வியக்கும் வண்ணம் செய்தார். அடுத்து பே.வே. அப்பாசாமி. தமிழ்துறையில் அறிவியல் தமிழை வளர்த்தெடுக்கணும் அப்படின்ற பணியில் மிகச்சிறந்த பங்காற்றியவர் இவர். அதனால் இவரை அறிவியல் தமிழ் வளர்ப்பு தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா அணுவின் கதை, பூமியின் உள்ளே, எக்ஸ் கதிர்கள் முதலான நூல்களையும் நூற்றுக்கணக்கான அறிவியல் தமிழ் கட்டுரைகளையும் இவர் எழுதியிருக்காரு. அடுத்து என்.கே. வேலன். அறிவியல் துறை சார்ந்த செய்திகளை தமிழில் எழுதியவங்களில் குறிப்பிடத்தக்கவர் இவர். இவருடைய நூல்கள்னு பார்த்திங்கன்னா நிலவை சுற்றிய கதை, மின்சாரத்தின் கதை, பூமிக்குள் பயணம், கடலின் கதை, ஒளியின் கதை என 20க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அடுத்து பி.எல். சாமி. இவர் சங்க இலக்கியத்தில் செடி, கொடி, விலங்கின விளக்கம், மீன்கள், நவமணிகள், கம்பன் காவியத்தில் உயிரினங்கள் இது எல்லாத்தையும் பற்றியும் ஆய்வு செய்து நூல்களை வெளியிட்டிருக்காரு. அறிவியல் தமிழில் அளப்பரிய பணி இவருடையது. அடுத்து டாக்டர் ந. சுப்புரெட்டியார். இவர் ராக்கெட்டுகள், அதிசய மின்னணு, அம்புலி பயணம், தொலைவுலக செலவு, வானொலி, தொலைக்காட்சி, நமது உடல் போன்ற அறிவியல் நூல்களை தமிழில் எழுதியிருக்காரு. அடுத்து பெரியசாமி தூரன். இவர் தமிழ் வளர்ச்சி கழகத்தால் 1948 கலைக்களஞ்சியம் உருவாக்குற பணியில் இறங்கினார். இவர் உருவாக்கின அந்த கலைக்களஞ்சியம் 10 தொகுதிகளாக ஒன்னொன்றும் 750 பக்கங்கள் கொண்ட 10 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இதில் 1200 அறிஞர்கள் எழுதின கட்டுரைகளும் 15,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் அரிய தகவல்களை கொண்ட கட்டுரைகளாக அவை அதாவது வரலாறு, நிலவியல், அரசியல், தத்துவம், இலக்கியம் முதலான செய்திகளோடு வேளாண்மை முதல் புதிய அறிவியல் தொழில்நுட்பம் வரையான அனைத்து தகவல்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த கலைக்களஞ்சிய தொகுப்பு பணி மட்டும் இல்லாமல் மரபணு தொடர்பான நூல்களும் உளவியல் தொடர்பான நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. அடுத்து தமிழ் கனிமையாளர்னு சொல்லக்கூடிய மு. பொன்னவைக்கோ. இவர் ஓலைச்சுவடிகளில் இருந்த இந்த தமிழ் இலக்கியத்தை இன்றைக்கி மின்னணு ஊடகங்களில் நம்ம பார்க்குறதுக்கு காரணமாக இருந்தவங்களில் ஒருத்தர். இவருடைய பெரும் முயற்சியால் தான் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் உருவானது. இவர் கனிமொழி கணிப்பொறி மொழி பற்றியும், இணைய மொழி யாவா தமிழ் கணிப்பொறி மொழி பற்றியும், இணையதளம் தேடுபொறி தமிழ் தேடுபொறி, தமிழ் விசைப்பலகை தமிழ்நெட் 99 கீபோர்டு, தமிழ் அனைத்து எழுத்துரு தரப்பாடு டேஸ் 16 முதலான கனித்தமிழ் நூல்களை உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரி அறிவியல் தமிழுக்காகவும் கனித்தமிழுக்காகவும் உழைத்த தமிழ் அறிஞர்கள் பலர் இருக்கிறாங்க. கால அளவு கருதி இதோடு இந்த பாடத்தை முடிக்கிறேன். இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.